வந்து நான் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். 2025 தான் பாஸ்ட் அவுட். ஒரு 2 வருஷம் தான் கூட. ஸோ 25 தான் எனக்கு ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபைனல் இயர்ல இங்கே ஒர்க் பண்ண மாட்டேன். ஸோ இங்கே இருக்க ஃபுல் டொமைன் நான் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு நான் ஒரு புது டொமைன் கிரியேட் பண்ணி ஐடி இன்குபேஷனில் ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேபி குட் திங் நடந்துச்சுன்னா வந்து உங்களோட என்ன அடுத்தவங்க வேலை பார்க்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம வேலை கிரியேட் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க, நிறைய விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைப்பீங்க. எனக்கு இந்த டீப் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல், மிஷின் லேர்னிங்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட என்ன மினிமைஸ் ஆஃப் ஒர்க்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். மித்தவங்க பண்ணுற ஒர்க்கோட என்னோட ஒர்க் வந்துட்டு சஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும், டைம்லெஸ்ஸாகவும் இருக்கணும், ஃபோக்கஸ்டாகவும் இருக்கும். ஸோ வித்தின் அ மினிட், வித்தின் அ செகண்ட், வித்தின் அ டைம் நான் வந்து அந்த கன்சிடரேஷன் முடிச்சிடும். ஸோ அதை வந்து நான் என்னென்ன அட்வான்டேஜ்லாம் இதில் கொண்டு வர முடியும், என்னத்தில் கொண்டு வர முடியும் அப்படின்னு நிறைய இருக்கு. ஸோ ஐ மேபி குட் இன் போத் திங்ஸ். ஒன்று ஏரோடைனமிக்ஸ், இன்னொன்று இந்த யூஏவி டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஏர்கிராஃப்ட் மாதிரி இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தூர் இந்த இதில் ஆப்ரேஷன்லாம் சின்ன சின்ன ஏர்கிராஃப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் மினியேச்சர் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து இன்னொன்று சொல்லுவாங்க ஃபிக்ஸடு விங்னு யூஏவி சொல்லுவாங்க. ரோட்டார் வச்சு பார்க்குறீங்களா? ரோட்டார் வச்சு கோடாகாட்டில் பார்க்குறீங்களா? ட்ரோன்ஸ்லாம் பார்க்குறீங்களா? அது வந்துட்டு ஏரோநாட்டிக்கல் ரொம்ப வந்துட்டு கன்சிடர் பண்ணாது. இந்த ஏரோடைனமிக்ஸ் எதை கன்சிடர் பண்ணா இந்த ஏர்கிராஃப்ட் மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இந்த விங் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஏர்கிராஃப்ட் லிஃப்ட் தருது அந்த ஒரு இம்ப்ரெஷன். நீங்க எனக்கு டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது எல்லாத்தையுமே டெஃபினேஷன் பண்ணிருப்பீங்க, எப்படி வந்துட்டு ஒரு ஏர்கிராஃப்ட் வந்துட்டு உங்களுக்கு லிஃப்ட் தருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட்ல ஒரு ஸ்லைட் காமிப்பேன். ஏரோடைனமிக்ல ஒரு அட்வான்டேஜ் வந்து நிறைய விஷயம் இருக்கு.